மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 100. பேராசிரியர் வகுப்பை விட்டு சென்றதும் வேகமாக தன் பொருட்களை எடுத்து பையில் திணித்து கொண்டு வகுப்பை விட்டு வெளியில் செல்ல தயாரானான் கிரி. அவன் வெளியில் செல்லும் முன் வழியை மறித்தபடி நின்றிருந்தனர் மூவர். அவர்களை கண்டு, என்னடா என்றான். இன்னும் 2 நாளில் செமினார் இருக்கு. தெரியும். நாம் 4 பேரும் ஒரே பேட்ச். இன்னும் நாம் சேர்ந்து உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணலை. அதுக்கென்ன, பண்ணிட்டா போச்சு என்றவனை ஏற இறங்க பார்த்தனர் மூவரும். என்னடா அப்படி பார்க்குறீங்க? நீ எப்போ ஃப்ரீயாக இருந்திருக்க எங்கள் கூட ப்ராக்டிஸ் பண்ண? 10 நிமிஷம் கிடைச்சாலும் தான் சீனியர்ஸை பார்க்க ஓடி போயிடுறியே. டேய், உங்களுக்கு தாண்டா நான் உங்கள் சீனியர்ஸ், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் தெரியுமே. அதுக்காக இப்படி எங்கள் கூட ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தால் உன்னோட சேர்ந்து எங்களுக்கும் மார்க் போகும். சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த பீரியட் ஃப்ரீ தானே, வா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ளீஸ் ப்ளீஸ், இன்றைக்கி ஒரே நாள் மட்டும் விட்டுடுங்கடா. இன்றைக்கி ஈவினிங் காலேஜ் முடிஞ்சதும் 1 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணலாம். புரியாமல் பேசாத கிரி. நாங்கள் 2 பேரும் ஹாஸ்டல், எங்களுக்கு ஓகே. ஆனால் இவன் டே ஸ்காலர், இவனால் எப்படி நம்ம கூட ப்ராக்டிஸ் பண்ண முடியும்? ப்ளீஸ் கிரி, மூவரும் கெஞ்சினர். சரி, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் எனக்கு கொடுங்க. போய் அவங்கக்கிட்ட நான் வரல, வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன். முறைத்தான் ஒருவன். ஃபோன் இருக்குல்ல, ஃபோன் பண்ணி சொல்லு. நீ போனால் திரும்ப வரமாட்ட. அவனை கழுத்தோடு இழுத்து தாடையில் கை வைத்து கெஞ்சியவன், ப்ளீஸ் ப்ளீஸ், 10 மினிட்ஸ் தான், வந்துடுவேன். வேணும்னா என் பேக்கை கூட நீங்களே வச்சுக்கோங்க என்றவனை கேவலமான பார்வை பார்த்து வைத்தார்கள் மூவரும். எதுக்குடா இப்படி பார்க்குறீங்க? நீ அவங்க கூட விளையாட போகிற. இப்போ பேக்கை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற? பேக்கை பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் ஆளா? பயங்கர பிரில்லியன்ட்டடா நீங்கள் என்று சொல்லி அசட்டு சிரிப்பு சிரித்தான் கிரி. டேய், அவனை பிடிங்கடா என்றான் ஒருவன். கிரி சுதாரிக்கும் முன் அவனை இறுக்கமாக பற்றி கொள்ள ஒருவன் அவன் கையில் இருந்த காப்பை பறித்து கொண்டான். அவனுடைய செல்போனையும் எடுத்து கொண்டான். என்னடா பண்ணுறீங்க? கொடுங்கடா அதை. சீக்கிரமாக போய் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்து எங்ககிட்ட வாங்கிக்கோ என்று தன் பாக்கெட்டிற்குள் திணித்து கொண்டான் அவன். சரி, செல்ஃபோனாச்சும் கொடுங்கடா. அதெல்லாம் முடியாது, நீ போய் சொல்லிட்டு வா. அப்படியே இதையும் ஞாபகம் வச்சுக்கோ, உங்கள் அண்ணி ஃபோன் பண்ணா நீ படிக்காமல் விளையாட போயிருக்கன்னு சொல்லி வத்தி வச்சிடுவோம். அதனால் சீக்கிரமாக வந்து சேரு என்றவர்கள் அவன் பதிலை எதிர்பார்க்காது அவன் பையையும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றார்கள். பாவிங்களா என்றவன் வேகமாக நிர்மலின் வகுப்பை நோக்கி ஓடினான். வகுப்பு காலியாக இருக்க மித்ரா மட்டும் அமர்ந்து ஏதோ செய்து கொண்டிருந்தாள். எங்கே சென்றிருக்கிறார்கள் என்று புரியாமல் குழம்பினான். செல்போனும் இல்லாததால் அவர்களை அழைத்து கேட்க முடியாமல் தவித்தான். இவளிடம் கேட்கலாமா என்று ஒரு நொடி யோசித்தான். வேண்டாம் என்று எண்ணி அங்கிருந்து செல்ல முயன்றான். அப்போதுதான் நிமிர்ந்து அவனை பார்த்தாள் மித்ரா. இவனை கண்டு மெல்லியதாக புன்னகைத்தாள். அவள் அவ்வாறு செய்யவும் அவளை தவிர்க்க முடியாமல் இவனும் புன்னகைத்தான். பின் அவன் அங்கிருந்து நகர எதற்காக வந்தான் என்று கேட்க துடித்த மனதை கஷ்டப்பட்டு அடக்கி வைத்தாள் மித்ரா. அவன்தான் பேச வேண்டாம்னு சொல்லி வச்சிருக்கிறானே, இப்போ பேசினா என்ன நினைப்பானோ? ஏதோ ஸ்மைல் பண்ணதுக்கு பதிலுக்கு ஸ்மைல் பண்ணதே போதும் என்று எண்ணிக்கொண்டு மீண்டும் புத்தகத்தில் பார்வையை செலுத்தி கொண்டாள். 2 அடிகள் நடந்தவன் மனதில் குழப்பம் மேலோங்கியது. வகுப்பில் யாரும் இல்லை, இவள் மட்டும் தனியாக இங்கே என்ன செய்கிறாள்? சில நிமிடங்கள் யோசித்தவன் மீண்டும் வகுப்பிற்குள் நுழைந்தான். அரபம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தாள். கேட்கலாமா வேண்டாமா என்று யோசித்தவாறே நின்றவனிடம், என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணுமா என்றாள். ஆமாம் என்பதை போல் தலையசைத்தவன், எல்லாரும் எங்க என்று கேட்டான். தெரியல என்றாள். சரி, ஷிவு எங்க என்று கேட்டான். மித்ராவின் தோழி அவள் என்பதால் அவள் எங்கே என்று மித்ராவிற்கு எப்படியும் தெரிந்திருக்கும் என்று நினைத்து அவளிடம் கேட்டான். இல்ல, எனக்கு தெரியாது என்றவளை வித்தியாசமாக பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்றான். சில நிமிடங்கள் தேடிய பின் அவர்களை பாஸ்கெட் பால் கோர்ட்டில் கண்டுகொண்டான். அந்த வகுப்பு பெண்கள் சிலர் பாஸ்கெட் பால் விளையாடி கொண்டிருக்க அவர்களுக்கு சப்போர்ட் செய்ய அங்கே நின்று மேட்சை கைத்தட்டி உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தனர் மற்றவர்கள். இவன் சென்றதும், ஏய் வா வா, மேட்ச் இன்ட்ரெஸ்டாக போய்கிட்டு இருக்கு, வந்து உட்காரு என்றான் மதன். அவன் அருகில்தான் சிவானியும் அமர்ந்திருந்தாள். ஷிவு, எல்லாரும் என்ன இங்கே வந்து உட்கார்ந்துருக்கீங்க? நம்ம கிளாஸ் கேர்ள்ஸ் 4 பேர் விளையாடுறாங்கடா, அதுதான். வாடா என்று இழுத்து அவன் அருகில் அமர்த்தி கொண்டான் நிர்மல். திரும்பி சுற்றுமுற்றும் பார்த்தான் கிரி. அவன் வகுப்பில் எல்லாருமே அங்கேதான் அமர்ந்திருந்தார்கள். ஏன் மித்ரா மட்டும் இவர்களோடு வரவில்லை? இந்த பெண்கள் விளையாடுவது அவளுக்கு தெரியாதா? ஏன் தெரியாது என்றாள். ஒருவேளை பொய் சொல்கிறாளா? ஆனால் பார்த்தால் அப்படியும் தெரியவில்லையே. பலவாறாக மனம் யோசித்தபடியே இருக்க அவன் கண்களோ மேட்சை பார்த்து கொண்டிருந்தது. சில நிமிடங்களில் மேட்ச் முடிந்துவிட இவர்கள் வகுப்பு மாணவிகள் இருந்த அணி வெற்றி பெற்றது.
எல்லோரும் உற்சாகமாக கையை தட்டி அவர்களை பாராட்டினர். வேகமாக ஓடிச் சென்று அவர்களிடம் கையை கொடுத்து அனைவரும் பாராட்டி கொண்டிருக்க, கிரிக்கு மனதின் ஓரம் ஏதோ நெருடிக்கொண்டே இருந்தது. அதில் ஒருத்தி வந்து அவன் முன்னே கையசைத்து, டேய் கிரி, உன்னோட ஞாபகம் எங்க இருக்கு? எனக்கு விஷயம்லாம் பண்ண மாட்டியா என்று கேட்டாள். ஓ சாரி, ஏதோ திங்கிங்ல இருந்தேன், கங்க்ராட்ஸ் என்று சொல்லி கையை கொடுத்தான். எல்லோரும் அங்கிருந்து நகரப்போக, ஒரு நிமிஷம் சிவானி என்றான். என்னடா என்றாள். ஏன் மித்ரா மட்டும் கிளாஸ்ல தனியா இருக்கா? இதெல்லாம் பார்க்க அவ ஏன் வரல? உன்னோட ஃப்ரெண்டு தானே, நீ எப்பவும் அவ கூட தானே சுத்திக்கிட்டு இருப்ப. இப்போ அவ்வளவா பழக்கம் இல்லடா என்று விட்டு நகர போனவளின் கையை பிடித்து நிறுத்தினான். டேய் எல்லாரும் நில்லுங்க, என்ன நடக்குதுங்க? ஏன் அவ மட்டும் கிளாஸ்ல தனியா இருக்கா? இத்தனை நாளா நானும் சரியா கவனிக்கல. எப்பவும் உங்க யார் கூடவும் அவளை பார்த்ததே இல்லையே. ஏன் எனக்கு பதில் சொல்லுங்க. விடுடா, இதெல்லாம் ஒரு விஷயமா? வா போய் விளையாடலாம் என்று இழுத்தான் நிர்மல். டேய் என்றான் கோபமாக. இப்போ எதுக்கு இப்படி கோபப்படுற என்றாள் மது. எனக்கு இப்பவே பதில் தெரிஞ்சாகணும் என்றான் அழுத்தமாக. எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். நாங்க யாரும் அவகிட்ட பேசுறதில்லடா என்றான் நிர்மல் மெல்லிய குரலில். திகைத்தான் கிரி. என்னடா சொல்றீங்க? எப்போ இருந்து? ஏன், என்ன ஆச்சு? நீ காலேஜை விட்டு போனதுல இருந்து. இன்னும் அதிகமாக அதிர்ந்தான். 1 வருஷமாவா? அவர்கள் பதில் சொல்லவில்லை. ஏண்டா அவன் கேட்டபோது அவன் குரலில் வருத்தம் தெரித்தது. ரொம்ப அவளுக்காக ஃபீல் பண்ணாதடா. அன்னைக்கு உனக்காக வந்து பிரின்சிபால் கிட்ட பேச சொல்லி எவ்வளவு கெஞ்சணும் தெரியுமா? முடியவே முடியாதுன்னு பிடிவாதமா இருந்தால. அவ கூட பழகினா நாளைக்கு எங்களையும் என்ன செய்வாளோ, அதுதான் அவகிட்ட இருந்து ஒதுங்கிட்டோம் என்ற சிவானியை வருத்தத்தோடு பார்த்தான் கிரி. நீங்க யாரும் ஒதுங்கல, அவளை ஒதுக்கி வச்சிருக்கீங்க, அப்படிதானே? யாரும் பதில் சொல்லவில்லை. ஏ அவ பாவண்டா. நீ ஓவரா அவளுக்கு பாவம் பார்க்காத, பேசாம உன் வேலையை பாரு என்றான் மதன் கோபமாக. சில நிமிடங்கள் அமைதியாக எல்லாரையும் பார்த்தவன், அவ பண்ண தப்புக்கு கடவுள் அவளுக்கு தண்டனை கொடுப்பாரு. நீங்களும் நானும் கொடுக்க நாம் என்ன கடவுளா? இது தப்புடா, இந்த மாதிரி பண்ணாதீங்க. அவ எவ்வளவு வருத்தப்படுவா. பண்ண தப்ப மன்னிச்சு விடுறதுக்கு கூட பெரிய மனசு வேணும்னு என் அண்ணன் சொல்லுவாரு. நம்ம யார்கிட்டயும் அது இல்லையா? இப்போ என்ன, என்னோட வாழ்க்கை நல்லாதானே இருக்கு. இந்த 1 வருஷத்துல நான் எவ்வளவோ கத்துக்கிட்டேன் தெரியுமா? உண்மையிலேயே அதுக்காக நான் அவகிட்ட தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஆனா அவகிட்ட வச்சுக்க வேணாம்னு ஒதுங்கி இருக்கேன். அதுக்காக அவகிட்ட டோட்டலா பேசவே கூடாதுன்னு எப்பவும் நினைச்சதில்லை. நானே இப்படி நினைக்கிறப்போ நீங்கள்லாம் ஏன் காரணமா வச்சு அவளை இப்படி ட்ரீட் பண்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ், உண்மையிலேயே என் மேல உங்க எல்லாருக்கும் பாசம் இருந்தா அவளை இப்படி பண்ணாதீங்க. அவகிட்ட பேசுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஆனா இது ரொம்ப தப்பு சொல்லிவிட்டு அனைவர் முகத்தையும் வேதனையோடு நோக்கினான். எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்க, அப்போது பதட்டத்தோடு வேகமாக அவர்களிடம் ஓடி வந்தாள் மித்ரா. பயத்தில் அவள் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவள் பயத்திற்கு காரணம் என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.